Hey hi, it's Tuesday morning 6 o'clock. எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து ஒரு பாட்டில் வந்து தண்ணி குடிக்கணும். பிகாஸ் தண்ணி எவ்வளோ குடிக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிடுவேன். தண்ணி குடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், எனக்கும் அவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எதுவுமே நான் கவர் பண்ண முடியல. பிகாஸ் ஹரிபரியாக வந்து எல்லாமே குக் பண்ணுவேன். ஸோ 8 o'clock என்னோடய ஹஸ்பண்ட் கிளம்புனதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் பார்த்து கொட்டண்டோ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து க்ளீனாக இருக்கும். எல்லாமே வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அவங்க போகும்போது. பிகாஸ் குட்டி தம்பி இருக்கும்போது நம்மளோட அவங்க இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்ப் நம்ம பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக அவங்கள மேனேஜ் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த டைம் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து அவங்க கிளம்பும் போதே மோஸ்ட்லி வந்து எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு நார்மலாக வந்து பால் காய்ச்சி தம்பிக்கு கொடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து சப்பாத்தி ரெகுலராக என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க. அவங்க பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, மார்னிங்கும் சாப்பிடுவாங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் பீர்க்கங்காய் பொரியல் எக் போட்டு பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து கார சட்னி. இதுதான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். அவங்க ஆல்ரெடி சாப்பிட்டு லஞ்ச் பேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ சாப்பிட்ணும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மாதுளப்பழம் சாப்பிட்லான்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க சாப்பிட்லாம். ஆஸ் யூஷுவல் வந்து சப்பாத்தி தான். சப்பாத்தி ஒன்று சாப்பிடுவேன். சப்பாத்தி நான் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டேன். எனக்கு ரைஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ரைஸ் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். பட் சப்பாத்தி எனக்கு பிடிக்காது. ஸோ என் ஹஸ்பண்ட் கிளம்புனதுக்கப்புறம் நான் சாப்பிட்ட பாத்திரத்தில் அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 வாஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். வாஷ் பண்ண என்னோடய குழந்தை பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து அம்மான்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஏதோ கேட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பாதி பாத்திரத்தை அப்படியே வாஷ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப்லாம் மறுபடியும் க்ளீன் பண்ணி வச்சோம். ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து விளையாட கூப்பிடுவாங்க. ஏதாவது வேணும்னாலும் கூப்பிடுவாங்க. இல்லை சாங் மாற்றணுனாலும் கூப்பிடுவாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மார்க்கெட் போய் காய்கறிகளை வாங்கிட்டு வந்தோம். ஸோ எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். பிகாஸ் நாங்கள் மண்டே டு ஃப்ரைடே, தட் மீன்ஸ் டியூஸ்டே டு ஃப்ரைடே நைட் வரைக்கும் தான் வந்து காய்கறி வாங்குவோம். சாட்டர்டே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான்வெஜ் எடுப்போம். இல்லைன்னா வந்து எதாவது வெளியே பிளான் பண்ணிப்போம். ஸோ எங்களுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் வாங்கிட்டோம். ஸோ 1 வீக் கவர் ஆகிற காய்கறிகள் மட்டும் தான் வாங்குவோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து கேரட், பீன்ஸ் எப்பவுமே ரெகுலராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மாங்காய் வந்து ரெகுலராக இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு செய்யவே தெரியாது, பட் வாங்கிட்டோம். பிகாஸ் குழந்தைக்கு கொடுத்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் வாங்கிட்டோம். சக்கரவள்ளி கிழங்கு கேட்டு எப்படின்னு பண்ணணும். எனக்கு பண்ண தெரியாது, பட் எனக்கு மாமியாருக்கு எங்கள் அம்மாக்கெலாம் பண்ண தெரியும். ஸோ கேட்டு பண்ணணும். ஸோ காய்கறிகள்லாம் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட வீடை க்ளீன் பண்ணுறது, பெட்டை க்ளீன் பண்ணுறது, வீடு கூட்டுற அந்த ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ணேன். இங்கே பார்த்திங்கன்னா பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டு போயிருந்தேன். என்னோடய குழந்தை பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கே ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சைக்கிள் எப்பயுமே வந்து இங்கே தான் விடுவாங்க. எங்கே விளையாடாலும் கொண்டு இந்த இடத்துல நிறுத்திட்டு போயிடுவாங்க. ஸோ என்னால் க்ளீன் பண்ணுறவளோ க்ளீன் பண்ணுவோம். மறுபடியும் அவங்க விளையாண்டதுக்கப்புறம் தூங்கும்போது தான் மறுபடியும் க்ளீன் பண்ண முடியும். வெளியே போவாங்க, உட்காந்து பேப்பர் கிழிச்சு விளையாண்டுட்ருக்காங்க. என்னோடய மார்னிங் டு ஈவினிங், தட் மீன்ஸ் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விலாக் பார்த்துருப்பீங்க. இதுதான் என்னோட ரொட்டீன் விலாக். ஸோ இதில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எதுவுமே நான் கொடுக்கல. மேபி ஃப்யூச்சரில் கொடுக்குறேன். சும்மா டைம் பாஸ் வேணால் நீங்கள் பார்க்கலாம்.